ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் கனி பியூட்டி தமிழ். நம்ம இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம்னா, நிறைய பேர் மெயில் பண்ணியிருக்கிறது என்னன்னா, எனக்கு ஹேர் ஃபால் அதிகமாக ஆகுது மேம். நான் நிறைய ஆயில் யூஸ் பண்ணிட்டேன், ஆட் பார்த்து யூஸ் பண்ணிட்டேன், அதுக்கப்புறம் வீட்லையும் ப்ரிப்பேர் பண்ணி யூஸ் பண்ணிட்டேன். ஆனால் எனக்கு ஹேர் ஃபால் ஸ்டாப் ஆகவே இல்லை அப்படின்னோட எல்லாரோட கொஸ்டினுக்கு இந்த வீடியோவில் நான் தீர்வாக சொல்ல போகிறேன். அதுக்கப்புறம் எனக்கு சளி பிடிக்குது மேம் ஆயில் யூஸ் பண்ணால், இந்த வின்டர் டைம்லாம் ஆயிடுச்சு, நான் ஆயில் யூஸ் பண்ண முடியல, அவங்களுக்கான டிப்பும் சொல்ல போகிறேன். என்ன மாதிரி ஆயில் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்ல போகிறேன். ஸோ தொடர்ந்து நம்ம வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் ஆர் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. நீங்கள் என்ன பிராண்டட் ஆயில் யூஸ் பண்ணாலும் எனக்கு ஹேர் ஃபால் ஸ்டாப் ஆகலை அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு ஃபஸ்ட்டாக நான் என்ன சொல்லுவேன்னா, நம்ம யூஸ் பண்ணுற ஆயிலை வந்து ப்ராப்பராக எப்படி யூஸ் பண்ணணும்னு ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் ஒரு நார்மல் கோகோனட் ஆயில் யூஸ் பண்ணால் கூட போதும். அதை வந்து நீங்கள் எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறத வீடியோ இப்போ நம்ம பார்த்துடலாம். ஃபஸ்ட் நம்ம ஆயில் அப்ளை பண்ணி நான் காமிக்கிறேன் என்னோடய ஹேரில். செல்ஃபாக வந்து எப்படி ஆயில் அப்ளை பண்ணலாங்க அப்படி நீங்கள் எந்த ஆயில் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த ஆயில் எடுத்துக்கோங்க. நான் வந்து இது இந்துலேகா பாட்டில், பட் இதில் இந்துலேகா ஆயில் இல்லை, ஆல்ரெடி காலி ஆயிடுச்சு. நான் இந்த பாட்டில் எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லி நான் உங்களுக்கு அதை எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் இப்படியே ஸ்கேல்பில் யூஸ் பண்ணுறதும் சூப்பராக இருக்குது. ஆயில் வந்து வேஸ்ட் ஆகுதில்ல. பட் நான் கையில் யூஸ் பண்ணி காமிக்கிறேன். நீங்கள் இல்லை காட்டன் கிளாத் இருந்துச்சுனாலும் காட்டன் கிளாத்தில் யூஸ் பண்ணுங்கள். இப்போ வந்து நீங்கள் என்ன ஆயில் எடுக்கிறீங்களோ கையில் எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, எல்லோரும் கையில் இப்படியே தேய்ச்சி அப்படியே அப்படிங்க. அப்படி பண்ணவே கூடாது. அப்படி பண்ணுறதுனால சும்மா ஹேரோட வெளியில் மட்டும்தான் படுதே தவிர வேர்க்கால்களில் படுறதே இல்லை. நல்லா வந்து இந்த விரலோட நுனியிலலாம் நீங்கள் ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு ஃபஸ்ட்லேருந்து ஆரம்பிங்க. இங்கேருந்து ரொம்ப மைல்டாக மசாஜ் கொடுங்க ஃபஸ்ட்டு நீங்கள். அதுக்கப்புறம் வந்து என்னென்னா, ஒரு சில பேர் என்ன பண்ணுறீங்கன்னா, நான் இப்படி தான் மைல்டாக கொடுக்குறேன்னு ஹெவியாக கொடுத்துட்டு ஹேர் ஃபால் ஆயிடுது மேம், நான் என்ன பண்ணுறதுனே தெரியல அப்படின்னு சொல்கிறீங்க. ஹெவி மசாஜ் வேணாம். ஃபஸ்ட்டு நீங்கள் இப்போ தான் மசாஜ் கொடுக்குறீங்க, இதுவரையும் நான் கொடுத்ததே இல்லை மேம் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கான பதிவு தான். ஸோ இப்படி மைல்டாக கொடுங்க. ஹேர் எல்லாம் ஒன் பை ஒன்னாக லேயர் எடுத்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு ஆள் இருந்தாங்கன்னா கூட ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அவங்கள வச்சு ஹெல்ப் பண்ண சொல்லுங்கள். இந்த மாதிரி மைல்டாக அதிகபட்சம் ஒரு 10 மினிட்ஸ் மசாஜ் கொடுத்துட்டு நார்மல் கோம்பு இருக்கு இல்லைங்களா, நார்மல் கோம்பை வச்சு நீங்கள் ஹேர் வந்து சீவி ஓப்பன் பண்ணி எடுத்தாவே சூப்பரான ரிசல்ட் இருக்கும். 10 மினிட்ஸ் கண்டிப்பாக மசாஜ் கொடுத்துக்கிறணும். நீங்கள் ஒரு டைமரோ ஒரு ஃபோனோ வச்சுட்டு நீங்கள் ஆயில் அப்ளை பண்ணி மசாஜ் கொடுங்க. ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் இது மாதிரி ரொம்ப டைட்டாக பண்ணாமல் ஓரளவுக்கு லூஸாகவே வந்து ஒரு பின் பண்ணிக்கோங்க. பின் பண்ண முடிஞ்சாலும் பண்ணிக்கோங்க. இது மாதிரி ஃபன் போட முடிஞ்சாலும் ஃபன் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் என்ன, எனக்கு சளி பிடிக்குதுன்னா நீங்கள் எந்த ஆயில் யூஸ் பண்ணுறீங்களோ, கோகோனட் ஆயிலா இல்லை வீட்டில் ப்ரிப்பேர் பண்ண ஆயிலா, எனி ஆயிலே வந்து டபுள் பாய்லட் மெத்தட் முறை எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். தெரியலைன்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் அதுவும் உங்களுக்கு நான் வீடியோவாக போடுறேன். அந்த முறையில் வந்து கொஞ்சம் ஆயிலை வந்து ஹாட் பண்ணி நல்லா ஹீட் ஆக்கிட்டு அதை எடுத்து ஸ்கேல்பில் அப்புங்க. கிட்ஸுக்கெலாம் இந்த வின்டர் டைமில் நீங்கள் ஆயில் அப்ளை பண்ணுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, ஓமம் இருக்கு இல்லைங்களா, எல்லார் வீட்லேயும் ஓமம் சீரகம்லாம் இருக்கும். ஸோ அதை வந்து கொஞ்சம் ஒரு ஸ்பூன் அளவு அந்த ஆயிலில் எடுத்து போட்டு கொஞ்சம் சூடாக்கி நீங்கள் அப்ளை பண்ணும்போது அந்த சைனஸ் ப்ராப்ளம் உள்ளவங்க, சளி பிடிக்கிற தொந்தரவுலாம் எதுவுமே இருக்காது. நீங்கள் தாராளமாக ஹேருக்கு ஆயில் அப்ளை பண்ணலாம். ஆயில் அப்ளை பண்ணுறதுனால என்னென்ன பெனிஃபிட் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துக்கலாம். கருமலையம் இருக்கும், தூக்கமே இருக்காது. ஒரு சில பேருக்கு வந்து என்னன்னா ஓவர் ஹேர் ஃபால். அதுக்கப்புறம் என்ன பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஆயில் அப்ளை பண்ணாதனாலே நிறைய பேருக்கு டேண்ட்ரஃப் வரும், பிளிட்டன்ஸ் வரும், இந்த மாதிரி பல பிரச்சனைகளில் போயிட்டுருக்கு. ஸோ அதனால் என்ன, அதுக்கப்புறம் வந்து சூட்டு கொப்பளங்கள்லாம் வரதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. இது வந்து பனி டைம் தானே மேம், ஸோ வின்டர் டைம் தானே, நான் இப்போவும் ஆயில் எப்படி அப்ளை பண்ணுறது, இந்த டைம்லேயும் நிறைய பேருக்கு கண்கட்டியாக சூட்டு கொப்பளம்னு சொல்லக்கூடிய அந்த மாதிரி கொப்பளங்கள் நிறைய வருது. இதை நம்ம ஆயில் அப்ளை பண்ணும்போது நம்ம உடம்பு நம்ம குளிர்ச்சியாகவே பார்த்துக்கலாம். அதனால் ஹேர் ஃபாலோ அதாவது ஹேர் ஃபால் வராது. அதுக்கப்புறம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, டேண்ட்ரஃப் வராது, பிளிட்டன்ஸ் வராது, பிம்பிள்ஸ் வராதுங்க மெயினாக. அதாவது பாடி அதிகமாக ஹீட் ஆகி தான் பிம்பிள்ஸ் வருஞ்சுறாங்க. இன்னும் ஒரு சில பேர் என்ன கேட்குறீங்க அப்படின்னா, மேம் நான் ஆயில் அப்ளை பண்ணால் என் ஸ்கின்னெல்லாம் ஆயில் ஆயிடுது, அதுக்கப்புறம் ஆயில் அதிகமாகறனால என்னோடய ஃபேஸில் வந்து பிம்பிள்ஸ் வரும்னு சொல்கிறீங்க. ஆயில் அப்ளை பண்ணி பிம்பிள்ஸ் வருதுங்கிறது அது உண்மையே இல்லை, சாத்தியம் கூட இல்லை. ஸோ நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு நல்லா ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கோங்க, ஒரு நல்ல ஃபேஸில் அப்ளை பண்ணிக்கோங்க. அப்படி இருக்கும்போது உங்களுக்கு ஆயிலே வராது. ஸோ தொடர்ந்து நம்ம வீடியோ வாட்ச் பண்ணிகிட்டே இருங்க. என்னோட இன்ட்ரடக்ஷன் வீடியோ நீங்கள் கேட்டிருக்கீங்க. நான் அடுத்து ஃப்ரீயாக இருக்க டைமில் உங்களுக்கு நான் வீடியோ வந்து கிளியரான வீடியோ நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். தொடர்ந்து நம்ம வீடியோ வாட்ச் பண்ணிகிட்டே இருங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.